ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு, திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுச்சுன்னா போதுமே. ஒரு குறள்ங்க, பல நேரங்கள் எனக்கு புரியறதே இல்லை. அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடகடன்னு பேசினா புரியாது. அது நம்ம கை தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்சை. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும். நான் மந்தைகளின் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். யோசிக்கிறேன், என்னை யோசிக்க வைக்கிறது லேட்டரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிறது.